தமிழ்நாட்டில் பட்டியலின மக்கள் தங்களோட உரிமையை கேட்டு போராடுறது இன்னைக்கு நேற்று இல்லை. அது நூற்றாண்டு கால வரலாறு. அடக்குமுறையாலும் சாதி ஆதிக்கத்தாலும் அவங்க நிலம், வாழ்க்கை, மரியாதை அப்படின்னு இன்னும் நிறைய இழந்திருக்காங்க. பட்டியலின மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கிற தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியுடைய தொடர் முயற்சி தான் கடந்த செப்டம்பர் 30 நடந்த தமிழ்நாடு தழுவிய நில மீட்பு போராட்டம். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தமிழ்நாடு முழுவதிலும் தோழர் சீனிவாசராவ் நினைவு தினத்தன்று நில உரிமைகளுக்கான பட்டியல் சமூக மக்களுடைய நில உரிமைகளுக்கான போராட்டங்களை நடத்துவோம். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த ஆண்டு ஒரு 14க்கு மேற்பட்ட இடங்கள்ல ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நில உரிமைகளுக்கான போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். அதன் ஒரு பகுதியாக தான் கள்ளக்குறிச்சியில் ஒரு 22.5 ஏக்கர் நிலம், அது பஞ்சமி நிலம் என்று உறுதிப்படுத்தப்பட்ட பின்பு அந்த போராட்டத்திற்காக நாங்கள் அந்த நிலத்தில் இன்னைக்கு இறங்கி போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். ஒரு 121 ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் அத்தியூர் கிராமத்தில் இருக்குது. இந்த நிலத்தை இந்த மக்களுக்கு மீட்டு கொடுக்கணும்னு தீண்டாமை ஒழிப்பு பண்ணி 2017 நடந்த போராட்டத்தில் தொடர் முயற்சி. ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு போகும்போது ஆர்டிஓ வழிமறித்து அது என்ன வகைப்பாட்டில் இருக்குது, அதை எடுத்து எப்படி செட்டில் பண்ணணும்னு எங்கள்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஒருவேளை பஞ்சமர்கள் நிலத்தை மேல் வகுப்பு சார்ந்தவர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள், அத்துமீறல் இருக்குது என்று சொன்னால் எடுத்து கொடுத்துருன்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்படி இருந்தும் அன்றைக்கு போடப்பட்ட ஒப்பந்தத்தை இன்னை வரல அரசு நிறைவேற்றலை. நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம் இருந்தாலும் பட்டியலின மக்கள் இங்கே நிலமற்றவர்களாக தான் இருக்காங்க. சம்பாரினாலே எதுவுமே கிடையாது. ஓடனா கூலி, உக்காந்தா பட்டினி. வேலைக்கு போனால் 150 ரூபா, ஒருத்த பேர் பேரில் 50 ரூபா. எனக்கு நிலமும் இல்லை, வீடும் ஓட்டாக்குது. 4 பொண்ணு, ஒரு பொண்ணையும் ஓட்டாட வந்து வச்சுக்கிறோம். எங்களால் முடிவு சாமி, நிலமெல்லாம் ஒன்றும் இல்லை, புந்த வீடு தாங்குது, அது பூரா இடிஞ்சு போய் கிடக்குது. எனக்கு ஒன்றும் வேணாம் சாமி, நிலம் ரவை வீடு ரவை கட்டி விட்டு சாமி, அவ்வளோதான். ஒரு செண்டு தான் இருக்குது வீடு. மருமகள் இருப்பாங்க, மகன் இருப்பாங்க, பேர குழந்தைங்க இருக்காங்க, படுக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஒரு வீட்டில் ஒரு அம்மாவுக்கு 6 பசங்க இருப்பாங்க. அவங்க 6 பசங்க எப்படி சார் ஒரு செண்டு இடத்துல குடும்பம் பண்ண முடியும்? அதுக்காக இந்த இடம் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்ச பிறகு எங்களோட இடத்த எங்களுக்கு கொடுன்னு நாங்கள் கேட்குறோம் சார். நாங்கள் போராடினாலாம் உங்களுக்கு கொடுக்கணும்னு தானே இருக்கு, ஆனால் ஏன் கொடுக்க மாட்டாங்க? அதான் சாமி, போய் போராடினா கூட கொடுக்க மாட்டேன்றாங்க சாமி. அது என்னன்னு கேளு. ஒரு கூடத்து கூட நாங்கள் போவாத நிற்காத சாமி, நின்று போய்கிட்டு தான் இருக்கிறோம். அவனுக்கு கூப்பிடாம தூரம். எங்களுக்கு இது ஒரு உதவி பண்ணு சாமி, எங்களுக்கு அப்படி எதுவுமே தேவையில்லை. சேர நிலம் வீடு. நிலம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அதிகார மையம். நாகரிகமான வாழ்க்கை வாழ, கண்ணியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக பிரிட்டிஷ் அரசு கொடுத்த நிலம் தான் பஞ்சமி நிலம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 12 லட்சம் ஏக்கர் நிலங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ஆண்டு நாங்கள் ஆர்டிஐயில் போட்டு வாங்கியிருக்கிற விவரத்தின் அடிப்படையில் மதுரை மாவட்டத்தில் ஒரே தாலுகாவில், மேலூர் தாலுகா ஒரே தாலுகாவில் மட்டும் கிட்டத்தட்ட 3100 ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் இருக்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதில் அரசு கையில் மட்டும் 768 ஏக்கர் நிலங்கள் அங்கே இருக்கு. ஆனால் இன்னைக்கு இந்த 12 லட்சம் ஏக்கர் நிலங்களில் பெரும்பகுதி ஒரு ஆதிக்க சாதியினர் கையில் தான் இருக்குது. அந்த மக்களுக்கு பஞ்சம நிலம் பஞ்சமருக்கு தான் அப்படின்றத கூட தெரியாத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கு. இந்த முறை அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி களத்துக்கு போனோம். காவல்துறை கூட தடுத்தாங்க. எங்கள் நிலம் எங்கள் உரிமை. நாங்கள் ஏதோ ஒரு காவல்துறை ஆஃபீஸுக்கோ ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அத்துமீறி உள்ளே போனால் நீங்கள் தடுக்கலாம். எங்கள் நிலத்தை இன்னொருத்தர் அத்துமீறி ஓட்டிக்கிட்டு இருக்கோம், அதை தடுக்கிறதுக்கு உங்களால் முடியல. ஆனால் நாங்கள் நிலத்துக்கிட்ட போனால் நீங்கள் தடுப்பீங்கன்னா என்ன நியாயம் இருக்குன்னு நாங்கள் நிலத்துக்கே போனோம். நேரடியாக களத்துக்கு தாசில்தார் வந்தார். நிலத்தில் உட்காந்தோம். தாசில்தார் ஆர்டிஓட பேசி ஒரு ஒப்பந்தத்தை இப்போ ஏற்படுத்தியிருக்கிறாங்க. பயனாளிகள் பட்டியலின் அடிப்படையில் அவளுக்கு அந்த நிலத்தை எடுத்து கொடுக்கறதுக்கான ஏற்பாட்டை நீங்கள் செய்யணும்னு சொல்லி இப்படியான டிமாண்டை நாங்கள் வச்சுருக்குறோம். அரசும் ஒத்துக்கிட்டு இருக்கு. பல இடங்களில் அது விதிமீறல் நடந்ததா என்னன்னு தெரியல அப்படின்னு கையை விரிச்சிருவாங்க. ஆனால் இந்த போராட்டத்தில் விதிமீறல் நடந்திருக்கின்றது என்பதை அரசு அதிகாரிகள் ஒத்துக்கொண்டார்கள். எனவே அதை எப்படி வகை மாற்றம் செய்து மக்களுக்கு விநியோகம் செய்வது என்பதை மட்டும் அடுத்து அதிகாரிகள் பார்த்து அந்த நிலத்தை விநியோகம் செய்து கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. திருப்பூர் மாவட்டம் ஈட்டி வீரம்பாளையம். இங்கே 122 பட்டியலின குடும்பங்களுக்கு சொந்தமான நிலங்கள்
ஆதிக்க சாதியினரால் தந்திரமாக பறிக்கப்பட்டிருக்கு. இங்கே போனப்போ தான் சாதியுடைய ஆதிக்கம் எவ்வளவு ஆழமாக பதிஞ்சிருக்குன்னு புரிஞ்சுது. 94 இப்போ எங்களுக்கு பட்டா கொடுத்தாங்க. அப்புறம் அன்றைக்கி வந்துங்க போதிய வசதி இல்லைங்க. அந்த போர் போட்டாங்க, தண்ணி வரலையா, அது என்ன ஆகி போச்சுங்க. சரி நாங்கள் அதை அப்படியே கொஞ்சம் விட்டுட்டோம். சரி இந்த பக்கமாக இருந்தனாலங்க இப்போ இந்த போன வருஷம் தலைவர், பஞ்சாயத்து தலைவர், இந்த வார்டு நம்பரு இவங்கெல்லாம் கூப்பிட்டு போய்ங்க, உங்களுக்கு அதாவது இளைஞக்காரர் வந்துடுவாங்க, உங்கள் கையில் பட்டா இருக்குதுல்ல எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. எல்லாம் பட்டா எடுத்துகிட்டு போனோம். திடீர்னு அந்த ஒரே வாரத்தில் சாமி வச்சுட்டாங்க. பட்டா தான் வாங்கி தரோன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அதை நம்பி எல்லாம் போனாங்க. இடத்த வந்து அளந்து கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு கொடுக்காம போயிட்டாங்க. திரும்பி அடுத்த நாள் வந்து செய்தித்தாள் பார்க்கும்போது அது வந்து கோயிலுக்கு சொந்தமான இடம், இங்கே இருக்கிற மக்கள் வந்து அந்த கோயிலை வச்சுக்கலான்னு சொல்லி கலெக்டர் மனு கொடுத்துட்டாங்கன்னு எங்களுக்கு வந்து அப்படி செய்தித்தாள் அனுப்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் கனவுல வந்து ஒரு கோயில் சிலை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது, தொட்டியில் வச்சுருக்கிறோம். நாங்கள் இதை வந்து நாங்கள் அங்கே உள்ளே வச்சுட்டு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு அளந்துட்டுக்கலாம், நீங்கள் இந்த கோயிலை வழிபாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். நாங்கள் சரிங்க அப்படின்ட்டு வந்துட்டோம். வந்து 4 பேர் மட்டும் போய் அதனால் இந்த புல்லெல்லாம் செதுக்கி இங்கே இருக்கிறவங்களே இப்போ பேசுனாங்க இல்லைங்க, இந்த பசங்க இவங்க ஆம்பளைங்க இவங்களே போய் அதை செதுக்கி அந்த நைட் செவ்வாய்க்கிழமை நைட் கோயிலில் வச்சுட்டாங்க. உங்களுக்கே கொடுக்குறோம்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் அங்கே போய் கோயிலுக்கே எழுதிட்டாங்க. எங்களுக்கு தெரியாதுங்க, கையெழுத்து வாங்கிட்டாங்க, நாங்கள் போட்ட தெரியாமல். பட்டா வச்சு இவங்ககிட்ட பட்டா இருக்குது இல்லை, இதனால இந்த சாமி வச்சுட்டு இவங்களை வந்து அப்படியே தாட்டி விட்டுடல அப்படின்னு அவங்க ஒரு திட்டம் போட்டிருப்பாங்களாட்டுக்குது. அதை நிறைவேற்றிட்டாங்க. அதுலேருந்து தான் பிரச்சனையே தொடங்கியிருக்குது. உங்களுக்கு சரி மறுபடியும் கேட்கும்போது அங்கே ஒரு வார்டு நம்பர்கிட்ட உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அப்புறம் அது முடியாமல் கம்யூனிஸ்ட் கட்சி மூலயமா போய் ஒரு 1.5 வருஷமாக அந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ வந்து இந்த புதிய பஸ் நிலையத்தில் வணிக வளாகம் அடிக்கல் நாட்டு விழா, பட்டா கேட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இந்த விழாக்கள் தானே கொடுப்பாங்க. அந்த மாதிரி காளிபாளையா, பெருமாநல்லூர், ஈட்டி வீரம்பாளையம், மெஜாரிட்டி ஈட்டி வீரம்பாளையம் பஞ்சாயத்து ஸ்தலங்கள் அவங்களுக்கு இந்த பட்டா கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கிட்டையும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணிகிட்டையும் வந்ததுக்கு பிற்பாடு நம்ம இந்த ஓராண்டு காலத்தில் பல்வேறு போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏற்கனவே இருந்த கிறிஸ்தராஜ் ஐஏஎஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நாங்கள் ஒரு 15 நாட்களில் உங்களுக்கு இந்த பிரச்சனையை செட்டில் பண்ணிடுறோம், அவங்களுக்கு நிலத்தை அளவீடு செய்து தரோன்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு பிறகு அது நடக்கவே இல்லை. இதன் பின்னணியில் தான் கடந்த 30ஆம் தேதி அன்றைக்கு நம்ம மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் தோழர் பாலபாரதி அவருடைய தலைமையில் அந்த நிலத்துக்குள் குடியேறுகிற போராட்டத்தை நடத்துவது என்று நாம் போகிறோம். என்னன்னு சொன்னால், இதில் மாவட்ட நிர்வாகம், வருவாய்த்துறைக்கு தெரியாமல் இது நடக்கவே இல்லை. ஏன்னு சொன்னால், ஒரு கிராமத்தில் பொது சொத்துக்களில் ஏதாவது ஒரு சிறு அசம்பாவிதம் நடந்தாலும் அந்த கிராம நிர்வாக அலுவலர் அதுக்கு பொறுப்பு, அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்கிறது இல்லை. சாதிய மனநிலை அதிகாரிகள் மத்தியில், காவல்துறையினர் எல்லார் இடத்துலையும் நீக்கமாக நிறைஞ்சிருக்குது. அதிகாரிகள் அவங்களுக்கு பணமாக இந்த இடங்கள்லாம் ஈஸியாக கிடைக்குது, இதை நம்ம வகைமாற்றம் பண்ணி ஆதிக்க சாதியினர்கிட்ட பணம் வாங்கிட்டு கொடுத்தலாம்னு நினைக்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு இந்த பட்டியல் சுமக்கள் நாளைக்கு போனாங்கன்னா நம்மளாம் சிறைக்கு போயிடுவோம் என்ற அச்ச உணர்வு கூட அவங்களுக்கு இருக்கிறதில்லை. தெரிந்தே அரசு நிலத்தை மற்றவர்கள் மதத்தின் பெயரால் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. இப்போ அவங்களுடைய நோக்கம் என்பது கோயில் இருந்துட்டால் உடனடியாக அரசும் கை வைக்காது, இந்த இடத்தையும் பாதுகாத்துக்கலான்றது அவங்களுடைய நோக்கம். நிலங்கள் வந்து அளந்து ஒரு பக்கம் கொடுத்துருவாங்க. எப்போதெல்லாம் அரசு நிலம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு பெரிய ஆய்வுக்கு உட்பட்ட விஷயமா இருக்குது. எந்த முறையில் கொடுத்தாலும் நம்ம வரவேற்கணும். ஆனால் நிலங்களை வந்து பட்டா கொடுக்குற போது இருக்கிற அந்த வேகத்தை, நிலத்தை அவங்க கையில் ஒப்படைப்பதில் அவங்க வந்து காட்டுது. கையில் பட்டா மட்டும் இருக்கும். இந்த பட்டாக்குரிய இடம் எங்கே இருக்குது என்பதே மக்களுக்கு தெரியாது. சினிமாவில் வந்து வடிவேல் கணத்தை காணுன்னு சொல்கிற மாதிரி இவங்க வந்து பட்டாவை கையில் வச்சுட்டு நிலத்தை தேடிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் அந்த பகுதி மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பட்டா. ஜெயலலிதா அதிமுகவினுடைய ஆட்சியில் அந்த இடத்தினுடைய மேப் இதுதான். 122 பேர்த்துக்கு இடம் மேப்பு. இந்த ஒன்றுன்னு இருக்கக்கூடிய காலி இடத்துல தான் முதல் ஒரு முருகர் சிலை வச்சாங்க. இப்போது இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இந்த ஒட்டு மொத்தம் 2 ஏக்கரா 30 சென்டையுமே இந்த ஒரு மாதத்தில் ஆக்கிரமிச்சிருக்காங்க. இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிலத்தை வழங்குவதற்காக கோவில் அங்கே எடுக்க வேண்டிய சூழல் வருகிற போது அவங்க வந்து இந்து முன்னணியாக வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ இந்து முன்னணிட்ட மக்கள் தான் கேட்கணும். ஈட்டி வீரமலை பஞ்சாயத்தில் 100 ஆண்டுகளாக முருகனுடைய விக்கிரகம் இருந்தது. குமரன் குன்று என்று அது ஒரு சின்ன குன்று மேலே அந்த விக்கிரகமானது இருந்தது. அதை இந்த கம்யூனிஸ்டுகள் சில பேர், குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய எம்பி ப்ரெஷர் கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் உத்தரவின் பேரில் அந்த விக்கிரமானது இரவோடு இரவாக எடுக்கப்பட்டது. நீங்கள் இந்துக்களுக்கான கட்சின்னு சொல்கிறீங்களே, எங்களை மாதிரியான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசு கொடுக்குற இடத்துக்கு குறுக்கீடாக, இடையூறாக நீங்கள் ஏன் நிற்கிறீங்க?
என்பதை மக்கள் கேட்கணும். இந்து முன்னணிக்கு பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு என்று தான் நம்ம பார்க்க வேண்டியது. இந்த வடக்கு பகுதியில் வயசானவங்கிட்டையும் கூட விசாரிச்சாச்சு. அப்படி ஒரு கோயில் இருந்ததாக எதுவும் இல்லை. அதே நேரத்தில் அரசு கலெக்டர் போட்ட ஒரு உத்தரவில் கூட மசூதியோ தேவாலயமோ கோயிலோ இல்லை அப்படின்னு தான் கலெக்டர் அரசு ரெக்கார்ட்லேயும். இதில் பொதுவாக மோட்டிவ் என்னென்னா, அந்த பகுதி ஊரை இப்போ ரியல் எஸ்டேட்டில் பெரிய அளவில் ஒரு சென்ட் 5 லட்சம் ரூபா வரையில் அந்த சுற்றி இருக்கக்கூடிய பூமிகளை பெரிய பெரிய ஆளுக தான் ரியல் எஸ்டேட்டுக்காக வாங்கி வச்சுருக்குறாங்க. மோட்டிவ் அதுதான். இந்த சாதாரண இந்த பட்டியலான மக்கள் அங்கே வந்தால் ரியல் எஸ்டேட் தொழில் பாதிக்குங்கிற மோட்டிவில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்தில் பெரிய நெடுஞ்சாலைகள் வருகிற போது இந்த இடத்தினுடைய மார்க்கெட் வேல்யூ இயல்பாக பெரிய அளவுக்கு கூடிடுது. இவ்வளவு மதிப்பு வாய்ந்த ஒரு இடத்த பட்டியலின மக்கள் பயன்படுத்துவதா என்பது பெரிய தடையாக திடீரென்று உருவாகிறது. பட்டியலின மக்கள் அந்த இடத்த பயன்படுத்தாமல் இருப்பதற்கு என்னெல்லாம் செய்யலாம் என்று யோசிக்கிற போது நாங்கள் ஃபேக்ட்ரி கட்ட போகிறோன்னு சொல்லுவாங்க. ஈட்டிவராம்பாளையத்தில் நாங்கள் கோயில் வருதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் தான் அந்த முள்ளெல்லாம் வெட்டி விட்டு எங்களுக்கு தான் போய் 4 பேரும் வெட்டி விட்டது. வெட்டின பின்னாடி கொண்டாந்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்க ஒரு பாறையாட்டம் அது மேலே கொண்டாந்து முருகன் சிலை மடிச்சனால அந்த அன்னைக்கு வச்சுட்டாங்க. இப்போ அந்த இடத்துல கோயில் கட்டியிருக்காங்க. அந்த கோயிலுக்குள்ள போய் வழிபடுற உங்களுக்கு அனுமதி இருக்கா? எங்களுக்கு அனுமதி இல்லை. கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி தோழர் பாலபாரதி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஒரு பெரிய திருப்பு முனை. அதன் பிறகு இடத்துக்கே அதிகாரிகள் வர்றாங்க, பேச்சுவார்த்தை நடக்குது. அதன் அடிப்படையில் அந்த இடத்த அந்த பகுதி மக்களுக்கு கொடுப்பது என்கிற முறையில் முடிவாகுது. நிலத்தை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை தவிர அரசுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா எல்லா சட்ட ரீதியாக எல்லா பட்டியலின மக்களுக்கு சாதகமாக இருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் திராயிருப்பு பகுதியில் ஒரு தீண்டாமை சுவர், ஒரு பொது பாதையை தலித் மக்கள் பயன்படுத்த விடாமல் தடுக்கின்ற ஒரு ஏற்பாட்டை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது தீண்டாமை சுவர் தான் என்று கண்டுபிடிப்பதற்கும் அதை உடைப்பதற்குமான எந்த நடவடிக்கையும் அந்த நிர்வாகம் எடுக்கவில்லை. இந்த போராட்டத்திலும் கூட அரசு நிர்வாகம் இந்திய மாணவர் சங்கத்தை சார்ந்த தலைவரை தாக்கிய ஒரு கொடூரமான சம்பவம் நடந்தது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதே போல தர்மபுரியில ஒரு பகுதியில் சுடுகாட்டுக்கான போராட்டம். அதாவது உயிரோடு இருக்கும் வரைதான் இந்த தீண்டாமை கொடுமைகள் தொடர்கின்றது என்று சொன்னால், செத்ததற்கு பின்னாடியும் கூட அவங்கள அடக்கம் செய்வதற்கான அல்லது எரிப்பதற்கான ஒரு சுடுகாடு இல்லாத ஒரு அவலமான நிலைமை இன்றைக்கு இருக்கின்றது. ஒரு சுடுகாட்டினுடைய உரிமையை வாங்கி தருவதற்கு சுதந்திரமடைந்து 75 ஆண்டு காலங்களில் இப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்த வேண்டிய ஒரு அவலமான தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மிகவும் கவலையோடு நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இப்படி ஒரு 14 கிராமங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களின் பட்டியல் சமூக மக்களுடைய நில மீட்சிக்கான போராட்டத்தை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இந்த ஆண்டு தோழர் சீனிவாசராவ் நினைவு தினத்தில் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். குறிப்பாக கோவை அருகில் இருக்கக்கூடிய இருகூரில் பட்டியலின மக்களுக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒதுக்கி கொடுக்கப்பட்ட நிலம் என்பது அங்கு இருக்கக்கூடிய சாதிய ஆதிக்க சக்தியினரால் வேண்டுமென்றே நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு 25 ஆண்டு காலமாக கொடுக்கப்பட்ட பட்டாவிற்கான இடத்தை கூட அளந்து கொடுக்க முடியாத நிலைமை என்பது இருந்தபோது தொடர்ந்து தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தொடர் போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தது. கடந்த ஆண்டு அந்த இடத்தில் இருகூரில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தில் குடியேறுவது என்ற போராட்டத்தை அறிவித்து குடியேறுவதற்காக நாங்கள் எல்லாம் சென்றபோது உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு 2 மாத காலத்திற்குள்ளாக பட்டியலின மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டா அடிப்படையில் நிலங்கள் பிரித்து கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்தார்கள். கடந்த மாதம் அந்த பகுதியில் 292 பட்டியலின மக்களுக்கு வீட்டு மனைகள் என்பது அளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த ஆண்டு மட்டும் கிடையாது, கடந்த 12 ஆண்டு காலமாக இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். ஒரு 6 மாதமாக முதல்ல அவங்க மெத்தனமாக பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 6 மாதம் போராட்டம் அதிகம் நீடிக்க அவங்க அதிகாரிகள் மௌனமாயிட்டாங்க. போராட்டம் பண்ணாதான் சார் கிடைக்கும் எங்களுக்காக. எங்களோட நிலத்தை எங்களோட உரிமையை நாங்கள் போய் கேட்டால் தான் கிடைக்கும், கேட்காம கிடைக்காது சார் எங்களுக்கு. நாங்கள் ஒவ்வொரு தடவை போராட்டம் போனோம், எங்களுக்கு அந்த இடம் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம், மனு கொடுப்போம், பிரச்சாரம் பண்ணோம், எல்லாமே பண்ணுவோம் சார். நாங்கள் இன்றைக்கு இருக்கின்ற இந்த சமூக ஒடுக்குமுறையிலிருந்து நிச்சயமாக மேலே வருவதற்கான ஒரு மிகப்பெரிய ஏற்பாடு தான் நிலம். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தீண்டாமையினுடைய வடிவங்களை மட்டுமல்ல சாதியத்தையும் தகர்க்க வேண்டும் நினைக்கிறோம். இந்த சாதிய கட்டுமானத்தையே தகர்க்க வேண்டும் நினைக்கிறோம். தீண்டாமை வன்கொடுமைகள் நடந்த இடங்கள்ல எங்களுடைய தலையீடுகளை அதிகப்படுத்தி இருக்கிறோம். இப்போ ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் ஒரு தொழிற்சாலை கட்ட போகிறாங்கன்னு சொன்னால் மின்னல் வேகத்தில் எல்லாம் நடக்குது. 1 மாதத்தில் 1.5 மாதத்தில் அதை முடித்து இடத்த கொடுக்குறாங்க. 1 வருஷத்தில் கட்டடத்தை கட்டி கம்பெனியவே ஆரம்பிச்சிடுறாங்க.
ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் தனக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தை பெறுவதற்கு 30 ஆண்டு காலம் இங்கே வந்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு பிறகு 250 பேர்பட்ட பட்டியலின மக்களுக்கு சூலூரில் மிக முக்கியமான அந்த வெற்றியை நாம் வந்து அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நான் அந்த நேரத்தில் ரொம்ப பெருமையாக சொல்ல விரும்புகிறேன். அதிகார வர்க்கத்திற்கு எதிராக தங்களுடைய உரிமைகளுக்கான போராட்டத்தை, குரலை மேலெழுப்புவதற்குமான ஒரு மைய புள்ளியாக நாங்கள் நிலத்தை பார்க்கின்றோம். எனவேதான் அந்த மக்களுக்கான நிலத்தை மீட்டு தருகின்ற போராட்டத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் கள்ளக்குறிச்சி, திருப்பூரோட மட்டும் நிற்கல. சேலம் மாவட்டம் தாதம்பட்டி பட்டியலின மக்களுக்கான 16 ஏக்கர் நில மீட்பு போராட்டம், தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டத்தில் ஆதி திராவிட மக்களுக்கு மயான வசதிக்கான போராட்டம், கோவை இருகூரில் பட்டியலின மக்களுக்கு வீட்டுமனை பட்டா ஒதுக்கீடு கோரி போராட்டம், ஈரோடு மாவட்டம் தோப்பூர் பட்டியலின மக்களுக்கு வீட்டுமனை பட்டா போராட்டம், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் பட்டியலின மக்களுக்கு வழங்க வேண்டிய நிலத்தில் குடியேறும் போராட்டம், மதுரை மாவட்டம் முதலைக்குளத்தில் குடியிருப்பிற்கு பாதை கேட்டு போராட்டம், புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி கூத்தாடி வயல்ல பட்டியலின மக்களுக்கு குடியிருப்பு கோரி போராட்டம், தூத்துக்குடி மாவட்டம் முடிவைத்தானேந்தல் கிராமத்தில் அருந்ததியர் மக்கள் குடியிருப்புக்கு சாலை மற்றும் மயான வசதி கேட்ட போராட்டம், விருதுநகர் மாவட்டம் புதுப்பட்டி கிராமத்தில் தீண்டாமை சுவரை இடிக்கும் போராட்டம், திருச்சி மாநகராட்சியில் சாதி பெயர்களில் உள்ள தெருக்கள் பெயரை அகற்ற கோரி போராட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் கருத்தரங்கம் அப்படின்னு பட்டியல் நீண்டுக்கிட்டே போகுது. இதில் தென்காசியில் போராட்டம் நடத்துவோம்னு அறிவிப்பு வெளியிட்டதுமே அரசு நிர்வாகம் தலையிட்டு பிரச்சனையை சரி பண்ணியிருக்கு. இந்த போராட்டங்கள் எல்லாம் சொல்கிற செய்தி ஒன்று தான். எந்த காரணத்தையும் பாகுபாடையும் முன் வச்சு உழைக்கிற மக்களோட உரிமையை பறிக்கக்கூடாது. அப்படி நடக்கிறத வேடிக்கை பார்க்குற காலம் இனி இல்லை. போராடி ஜெயிக்கிற உரிமையை என்னைக்கும் நம்ம விட போகிறதில்ல. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் அடக்குமுறைக்கு எதிரான சக்தியாக மக்கள் பக்கம் நின்றுருக்கு.